இந்த நாளில் நான் உங்களோடு பேச போகிற டாபிக் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் ஒர்க், ஆவிக்குரிய கடின உழைப்பு. The spiritual hard work. Every Christian must be a spiritual hard worker. எல்லா கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய காரியத்திலே கடின உழைப்புடையவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகளாய் மாறும்போது தேசம் பாழாக்கப்படும். சைலோமில் உடைய திருக்கோயிலூருக்கு கிறிஸ்டியானிட்டினாலே சைலோம் தான் இல்லையா? இல்ல, சைலோமில் உடைய கிறிஸ்தவர்கள் என்றைக்கு கடின உழைப்பாளர்களாய், நாட் இன் மெட்டீரியல் திங்ஸ், இன் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய கடின உழைப்பாளர்களாய் மாறுவார்களானால் திருக்கோயிலூர்ல எழுப்புதல் வரும். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் தூக்கத்தை விரும்புகிறவர்களாகவும் சோம்பலை விரும்புகிறவர்களாகவும் எதுவுமே செய்ய இயலாதவர்களாகவும் மாறும்போது கர்த்தரால் தேசத்தில் கிரியை செய்ய முடியாது. ஏன் நாம் விழித்திருக்க வேண்டும்? ஏன் இந்த 19 நாட்கள் விழித்திருக்க வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் நாம் ஆவிக்குரிய கடின உழைப்பாளர்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த 19வது நாளில கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து, யூ ஆர் த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் ஒர்க்கர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இட்ஸ் நாட் ஈஸி, பட் இட்ஸ் பாசிபிள். இது கடினமானது, இது மிகவும் கடினமானது, ஆனால் முடியாதது அல்ல. ஆமென், அல்லேலூயா. அவன் காலையில எல்லாம் தொடர்ச்சியா ஜெபம் என்னாலே எழுந்திருக்க முடியல. அப்ப யோசிச்சேன், நடத்த வேண்டும் என்ற என்னாலே இவ்வளவு கடினமா மாறவங்களுக்கு, அதுல இந்த ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். இங்க நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு பாஸ்டர் பாப்பாரு, நம்ம போயிடணும். இந்த ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு பெரிய சோதனையா இருக்கும். போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமா, தூக்கம் வந்தா, ஏன்னா எத்தனை பேர் போட்டுக்கிட்டு தூங்குனாங்கன்னு தெரியல, செல்லு மட்டும் ஓடிட்டு இருக்கோம். எழுப்புதலை விரும்புகிறவர்கள் கடின உழைப்பாளர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. எழுப்புதலை விரும்புகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கென்று உழைக்கிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அதாவது இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்ன்றது நல்ல விஷயம். ஆனா அந்த பிள்ளை அதுக்கு எவ்வளவோ எஃபோர்ட் போடணும் இல்ல? அதிகாலையில் எழுப்பி படிக்குது. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த போன வருஷம் எடுத்துச்சு ஒரு பாப்பா. அந்த பாப்பா பேர் அனிதா. அந்த பாப்பாட்ட பேட்டி எடுக்கிற, எப்படிப்பா என்னப்பா 600க்கு 600 எடுத்துட்ட அப்படின்னு கேட்கும்போது அந்த பாப்பா சொல்லுது, நான் 12 மணி வரை படிப்பேன், அதிகாலையில் படிப்பேன். கடின உழைப்பு ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொண்டு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் ஒர்க் ஒரு பெரிய ரிசல்ட்டை நம்ம கொண்டு வரும். இந்த நாளில் வாசியுங்கள் யாத்ராகமம் 34வது அதிகாரம், யாத்ராகமம் 34வது அதிகாரம், அதனுடைய 28வது வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். 10 கற்பனை ஆகிய அல்லேலூயா. Moses is the spiritual hard worker. மோசே சோம்பேறி அல்ல, மோசே ஒரு கடின உழைப்பாளி. கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறதற்கு கடின உழைப்புடையவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறதற்கு கடின உழைப்பாளர்களாக இருக்க வேண்டும். மோசே இதற்கு முன்பதாக 40 நாள் மலை மேல, சீனா மலை மேல தண்ணி குடிக்காம புசிக்காம இருந்து கர்த்தரால் எழுதப்பட்ட 10 கற்பனைகள் வாங்கிட்டு கீழே இறங்கி வந்தார். வந்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஜனங்கள் பண்ண அட்டகாசத்தினால, அராஜகத்தினால
கோபத்துல என்ன பண்ணிட்டாரு, இறஞ்சி வச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை மோசே, மறுபடியும் 40 நாள் தண்ணி குடியாமலும் புசியாமலும் நம்ம இனி ஒரு ஜபம் ஒண்ணு தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த 40 நாள் முடிஞ்ச உடனே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜபம். எத்தனை பேர் வர்றீங்க? ஆளை விடு சாமி, எனக்கு இந்த 40 போதும், 2வது 40 எனக்கு வேண்டாம் அப்படின்றீங்களா? எப்படி இந்த மோசையால முடிஞ்சுச்சு எனக்கு இன்னும் புரியல. என்னால 3 நாள் தண்ணி குடிக்காம இருக்க முடியல, சாப்பிடாம இருக்க கஷ்டமா இருக்கு. How is possible to Moses? நான் இன்னும் அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆராய்ச்சி செய்யறேன். அந்த மோசையாக என்னத்தான் செஞ்சாரு, அங்க எப்படித்தான் இருந்தாரு, அவருக்கு தாகம் எடுக்கலையா, அவர் டயர்ட் ஆகலையா? நீங்க தேடினீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்ம அந்த வசனத்தை ஈஸியா வாசிச்சுட்டு போயிடுறோமே. மோசே 40 நாள் மேலே மேலே இருந்தார், மோசே இருந்தார், நமக்கு என்ன? அதனாலதான் அவர் குட் லீடர், த ரிவைவல் பெஸ்ட் லீடர் இன் ஓல்ட் டெஸ்ட்மென்ட். மோசஸ் பயங்கரமான ஒரு லீடர். நீங்கள் பயங்கரமான காரியங்களை செய்ய விரும்பினால் கடின உழைப்பாளர்களாகவும் இருக்கத்தான் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒன்னும் இல்லை, இந்த உலகத்தான பார்த்து சில சாதனையாளர்களை பார்த்து கேளுங்க, எப்படிப்பா நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னு பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இவ்வளவுதான் 1 மணி நேரம் தான் தூங்குனேன். ஆமா, அவ்வளவு உழைச்சேன் என் வாலிப வயசுல, அதனால இன்னைக்கு நான் பெரிய ஆளா இருக்கிறேன். எலன் மார்க்ஸ்ட பேட்டி எடுக்கிறாங்க, அவன் புக்கெல்லாம் எழுதி இருக்கிறான். எலன் மார்க்ஸ் தெரியல, நம்பர் 1 பணக்காரன். அவன் கூட சொல்றான், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன்கிட்ட நம்ம உலகத்தாரா இருந்தா அவன்கிட்ட சில காரியங்கள் அவன் சொல்றான். அவன் எனக்கு சொந்த வீடே கிடையாது, ஏன் வீட்டுக்கு போனா சோம்பேறி ஆயிடுவேன். ஆபீஸ் பக்கத்துல ஒரு ரூம், அங்க படுத்துப்பான் எழும்பி வேலை செய்வான், அங்க படுத்துப்பான் எழும்பி வேலை செய்வானா எலன் மார்க்ஸ். அவனுக்கு பொழுதுபோக்கே கிடையாதான், நமக்கு தான் என்டர்டைன்மெண்ட். இந்த சேனல் அந்த சேனல் அந்த சேனல் எல்லாம் போர் அடிக்குது. இப்ப என்ன பண்றது? அவர்களுக்கு பொழுதுபோக்கே இல்லையா? அர்னால்டுன்னு ஒருத்தனை தெரியுமா? அர்னால்டு பாடி பில்டர். அவன்கிட்ட போயிட்டு, எப்படிப்பா, மிகவும் ஏழ்மையானவன், சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லாதவன், எப்படி நீ? அவன் சொல்றான், இரவு முழுவதும் நான் வேலை செய்வேன், அந்த காசை எடுத்துட்டு போய், எனக்கு பாடி பில்ட் பண்றதுக்கு காசு இல்லை, அதை எடுத்துட்டு போய் நான் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, ஜிம் போனா மட்டும் போதாது, அதை எடுத்துட்டு போய் நல்ல இந்த தேவையான அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, எனக்கு தூக்கம் ஒரு 4 மணி நேரம் தான் இருந்துச்சு, 2 மணி நேரம் தான் இருந்துச்சு. ஐ எம் ஹார்ட் ஒர்க். ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியானவர், அவர் ஒரு செருப்பு தைக்கிறவருடைய மகன். இவர்கள் அனைவரும் உலக பிரகாரமாக நான் பேசுகிறேன், ஹார்ட் ஒர்க்கர்ஸ், கடின உழைப்பாளர்கள். அதுக்கேற்ற கூலி அவர்கள் அடைந்தார்கள். இன்றைக்கு நான் அதை மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணல. என்னடா காலையில இவர் நம்மளை எதுக்கோ மோட்டிவேட் பண்றாரு, அதெல்லாம் நீங்க நல்லாவே செய்வீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லவே வேணாம். காசு சம்பாதிப்பது எப்படின்னு உங்களுக்கு கத்தா கொடுக்கணும். ஜெயந்தி சிஸ்டர் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யறாங்க. திருக்கோயில எங்க பைக்ல போனாலும் அங்க நடந்து போறாங்க. நான் பைக்ல போறேன், அவங்க நடந்தே போறேன். இன்ஜினியர் நகர் போறேன், அங்க போறாங்க. சைலம் போறேன், அங்க போறாங்க. விழுப்புரம் போனா அங்கேயும் போறாங்க. கள்ளக்குறிச்சியில எப்படி வரலாறு முடிகிறதுன்னு எனக்கு தெரியல. கடின உழைப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். பட் மை கொஸ்டின், இஃப் யூ ஆர் ஈவன் எ ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் ஒர்க்கர், கோட்டையை விட்டுறோம் எங்க? ஆவிக்குரிய காரியத்துல. நம்ம ஆவிக்குரிய காரியத்துல கிச்சன்ல நீங்க ஹார்ட் ஒர்க்கர் தான், எனக்கு தெரியும். நீங்கள் பலசாலிகள். கிச்சன்ல முழங்கால் இல்லை, வேதத்தில் இல்லை, வேலை செய்வதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கர், எனக்கு தெரியும். அதை பற்றி உங்களுக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எலன் மாஸ்கை ஓவர்டேக் பண்ற டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கு. மெர்சிடிஸ் எல்லாம் இப்ப பாருங்க,
5 நிமிஷத்துல பஸ் பிடிப்பாங்க. 7:50 தான் முடிப்பேன், 7 மணிக்கு பஸ்ல உட்காருவாங்க. அப்ப எவ்வளவு ஆர்டர் இருக்கு. நான் 6:50 தான் முடிப்பேன், 7 மணி பஸ்ல உட்காருவாங்க. அப்ப என்ன வேகம். காலையிலே எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க சாப்பாடெல்லாம். யுவர் ஹார்ட் ஒர்க்கர் இன் யுவர் கிச்சன். அதுக்கு அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஜாப் அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. பட் மை கொஸ்டின், ஆர் யூ a hard worker in your spiritual? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்க ஹார்ட் ஒர்க்கரா இருக்கிறீர்களா? மோசஸ் இருக்கிறார். மோசஸ் வேற என்ன வேலை செஞ்சார்? ஒரே ஒரு முறை ஒரு கொலை செஞ்சார், அவ்வளவுதான். அங்க தொடங்குச்சு அவருடைய ஹார்ட் ஒர்க். அடிக்கடி அரண்மனையில சுகமா இருக்காம வந்து போனார். அதன் விளைவு ஒரு கொலை. மனசு தாங்கல. ஒருத்தர் அடிச்சதை பார்த்து இவர் அடி போட்டார். இவர் சகல வித்தையில வல்லவர்ல, அடி எங்கேயோ வட்டி புதைத்தான் என்று சொல்லு. பட்டயத்தை எடுத்து அங்க துவங்கினது அவருடைய ஹார்ட் ஒர்க். 40 வருஷம் ஆடு மேய்ச்சார். ஹார்ட் ஒர்க்கர் தான். மலைகளின் வழிகளை அறிந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி இனிமே 40 வருஷம் எங்க போன எங்க வர எல்லா மலைகளின் வழிகளையும் காட்டின் வழிகளையும், எங்க முள் இருக்கும், எங்க பள்ளம் இருக்கும், எங்க போகணும், எங்க போக கூடாது, எங்க தங்கணும், எல்லாவற்றையும் 40 வருஷம் மோசே கற்றுக்கொண்டார். The last 40 years அவர்களால் லீட் இஸ்ரவேலின் பெரும் திரள் கூட்ட ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு மிகப்பெரிய லீடராய் மோசே ஒரு கடின உழைப்பாளனை உருவாக்கினார். அல்லேலூயா. இந்த சின்ன வயசுல வாலிபர்களா இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வயசுல நீ கடின உழைப்பாளர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன் ஸ்பிரிச்சுவல்ல, ஜெபத்துல நீ கடின உழைப்பாளியாய் மாறுவேனால் எதிர்காலத்துல மிகப்பெரிய லீடராய் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. சோம்பேறிகளுக்கு கர்த்தர் எதுவும் கொடுப்பதில்லை. வேதத்திலே கவனித்து பாருங்கள். ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் கடின உழைப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கே தேவன் ஏதோ கொடுத்திருக்கார். பேதுருவை பாருங்கள். ஏன் பேதுருக்கு கர்த்தர் லீடர்ஷிப்பை கொடுத்தார்? ஏன் கொடுத்தார்? அது சோம்பேறி எல்லாம் கிடையாது. நல்ல சுறுசுறுப்புள்ளவர். தப்பு பண்ணினாலும் சுறுசுறுப்பா செய்வார். ஒரு நாள் இயேசு சொல்லுகிறார், நான் என்ன சிலுவையில் அறைய போறாங்க, என்ன சாகடிக்க போறாங்க அப்படின்னு உடனே பேதுரு. மற்றவங்க எல்லாம் இப்படியே அதை அப்படியே பாருங்க, ஒரு சுறுசுறுப்பும் கிடையாது. மற்ற 11 அப்படிதான். 11 எப்படி இல்லை சோம்பேறிகள். ஆனா இப்ப ஒரு இயேசு கைக்கு பிடிச்சி ஒரு இழு. நம்ம சர்ச்சில் இப்படி சிலர் இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லியாச்சுன்னா பாஸ்டருக்கே இயேசு கை அழகா எழுதிருக்கு பாருங்களா. எல்லாருக்கும் முன்னாடி கிடையாது, தனியா கூட்டிட்டு போறாரு. ஏதோ சீக்கிரம் சொல்ல போறாரு. இயேசு கைக்க பிடிச்சி இழுத்து கொண்டு விட்டு என்ன கடிந்து கொண்ட இயேசுவே கடிந்து. நம்ம சிலர் அப்படிதான், இயேசுவே கடிந்து கொள்ளுகிற ஆளு போயிரு கடிந்து கொண்டு திட்டு வாங்குறாரு. உனக்கு அது சம்பவிக்க கூடாது, உனக்கு அறிவு இருக்கா, இப்படி எல்லாம் பேசலாமா, இவனுங்களே சோம்பேறிங்க, அவன்கிட்ட இப்படி பேச ஓடி போயிட மாட்டான், நல்லா சொல்லுவாண்டவரு. புத்தி சொல்ற யாருக்கு? என்ன மாதிரி கிடையாது. இவனுங்க எல்லாம் நீர் உயிரோடு இருக்குன்னு சொன்னாதான் கூட இருப்பான், எல்லாம் ஓடி போயிட போறான். அப்படி எல்லாம் பேசாதீங்க, பிழைக்க தெரியாத ஆளா இருக்கு. நான் இந்த கிதியோன் மினிஸ்ட்ரி வந்தாங்கல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி, நம்ம சர்ச்சு காணிக்கை எல்லாம் கொடுத்துட்டேல. முடிச்ச உடனே ஒருத்தர் என்ன கூப்பிட்டு, என்ன பாஸ்டர் உங்களுக்கு பிழைக்க தெரியாம இருக்கீங்க, எல்லா காணிக்கையும் கொடுத்துடுறீங்க, இப்படி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதோ. பேதுரு மாதிரி. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒண்ணு பண்றாங்க. சிலர் எல்லாம் எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னே தெரியாது. என்ன கத்துனாலும் அவங்க, நான் சொல்ல பேதுரு மாதிரி இருங்க. அல்லேலூயா. எதாயிலும் செய்யுங்கள். ஆமென். எதாயிலும். ஆமா, சிலர் எல்லாம் சர்ச்சில் இருக்கு அப்படியே இருப்பாங்க. ஆனா அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும், ஆனா ஏன் இருக்காங்கன்னு. ஏதாவது செய்யுங்கள், கையா செய்யுங்க, கொஞ்சம் பாட்டு பாடுங்க, உங்க சத்தம் கொஞ்சம் கேட்கட்டும். சில சர்ச்சில் சிலர் இருப்பாங்க, அவங்க வரலன்னா ரொம்ப ஃபீலா இருக்கும் மனசுக்கு. ஏன்னா அவங்க வந்தாதான் ஏதாவது சத்தமா இருக்கும், நமக்கு ஆராதனை நடத்தவே முடியும்.
சில எல்லாம் வாரதுனால நமக்கு நம்ம என்ன சொல்றது, சில வரலன்னா வித்தியாசமா ஃபீல் இல்லைங்க, வரலையே இன்னைக்கு. ஆமா, நீங்கள் அப்படி பேதுரு இருந்தா வெளியில தெரியும். ஆனா திட்டு வாங்குவாரு. ஆனா திட்டு வாங்குறத பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல லீடர்ஷிப் இருக்கு. இல்லையா? பாருங்க, எல்லாரும் மிஸ்டேக்ல தான் தொடங்குறாங்க. மோசஸும் தன்னுடைய மினிஸ்ட்ரிய மிஸ்டேக்ல தான். கொலை செஞ்சிருக்க கூடாது, கொலை செஞ்சுட்டு மிஸ்டேக் பண்ணிட்டான். பேதுருவும் மிஸ்டேக் தான் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உங்க 11 பேரும் சரி, உனக்கு இது தேவையா? வாய வச்சுட்டு கம்முன்னு கிடக்க வேண்டியதானே, உனக்கு இது தேவையா? இப்ப யார் ஞானவான்கள் சொல்லுங்க? 11 பேரும் சூப்பர். பேதுருக்கு இப்போ தலை குனிச்ச, பேதுரு நினைப்ப எப்படி போய் சொல்லிட்டேனே. அடுத்து இன்னொரு இடம், பேதுரு கவனிச்சு பாருங்க, எல்லா இடத்தையும் இந்த கப்பல்ல போட்ல போயிட்டு இருக்கும்போது புயல் காத்து அடிக்குது. 11 பேருக்கும் ஐயோ ஆண்டவரே சாகுறோன்னு கத்துறாங்க. இயேசு வந்தோடனே புயல் அப்பாடா சொல்லி 11 பேரும் கம்முன்னு உட்காந்துட்டு, பேதுருக்கு மட்டும் ஆண்டவரே நான் வர்றேன், எங்க நானும் வர்றேன், நீ இயேசுவானால் நானும் கடலில் நடக்க வேண்டும். உன்னை 11 பேர் இப்ப பாரு, இவன் மாட்டிப்பான் பாரா, முந்திரி கொட்டை இப்ப மாட்டுவோம் பாரு அப்படி சொன்னோன்னா இவர் குதிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம், மூழ்கி போடுறான். அங்கேயும் ஒரு மிஸ்டேக், குதிச்சா நடக்க முடியுமா உனக்கு? மூழ்கி ஒன்னா ஏசு ஒரு திட்டு, ஒன்ன 11 பேர் சிரிக்கிறான். இந்த முட்டாள் பையன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான்ப்பா பண்ணுவான், எப்ப பார்த்தாலும் திட்டுதான் வாங்கும். இப்ப 11 பேர் ஞானவான்களை, சோம்பேறி 11 பேரும். சபையில இப்படிதான், சிலர் திட்டு வாங்கிக்கிட்டே கிடப்பாங்க. சில பாஸ்டர் சிலருக்கெல்லாம் ரெகுலர் ரூட்டி அடி வாங்குறதும் திட்டு வாங்குறது. நான் செமையா திட்டுவேன் இந்த பிள்ளைங்களை எல்லாம். பேதுரு இப்போ எல்லாருடைய பார்வைக்கும் எப்படி தோன்றுகிறான்? சிலர் என்னப்பா சொல்லுவாங்க, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, உன்கிட்ட திட்டு வாங்கியே நான் கிடக்குறேன். நீ சொல்ற பொறுமையா இரு, கர்த்தர் எதிர்காலத்துல. அல்லேலூயா. இந்த பேதுரு திட்டு வாங்குறவன் தான். இன்னொரு இடத்துல, மூணாவது இடம் பேதுரு இயேசு பிடிச்சாங்க, எல்லாம் ஓடி போயிட்டான். நீயும் ஓடி போயிருக்க வேண்டியதானே, உனக்கு இந்த பெண்மாற்ற பேதுரு பேர் வந்திருக்காரு. அவனுங்க எல்லாம் நல்ல ஆளாயிட்டாங்க. இப்போ வேற யாரையும் நம்ம பேசலையே. யோவான் குட் லீடர், நோ ப்ராப்ளம். பேதுரு பின்னால போனா, எப்போ பேதுரு ஒரு முயற்சி செஞ்சு ஃபெயிலியர் 3 முயற்சியும் ஃபெயிலியர். பேதுரு பின்னாய் போய் கிடைச்ச ஒரு பேரு பின்மாற்றக்காரன் பேதுரு. 3 முறை ஸ்திரீக்கு பயந்து, கேவலமா இல்ல உனக்கு, வெக்கமா இல்ல உனக்கு, ஸ்திரீக்கு பயந்தா இயேசுவை மறுதலிச்ச நீ அப்படின்னு எல்லா 11 பேரும் திட்டானுங்க. யார? பேதுரு கோபம் பட்டுட்டு வலையை எடுத்துட்டு, போங்கடா நான் மீன் பிடிக்க போறேன்னு மீனை பிடிக்கவும் போயிட்டான். அப்ப 4வது பின்மாற்றம் யாருக்கு? எல்லாத்துலயும் எல்லாம் கம்முன்னு கிடப்பான், இவன் மட்டும் கம்முன்னு கிடக்கவே மாட்டான். ஏன்னா இவன் அப்படிதான், இவனுடைய மேனுஃபேக்சரே அப்படிதான். சிலர் கம்முனே கிடக்க மாட்டாங்க. உங்க மேனுஃபேக்சர் எல்லாம் மாறணும், நீங்களும் ஏதாவது செயல்படணும். ஆமே, நல்லையா, சும்மாவே கிடைக்க கூடாது. இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். ஆமே, நல்லையா, நான் இன்னைக்கு முழங்கால என்ன வேதத்தை முடிக்க போறேன். ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, ஏதாவது முயற்சி செய்யுங்க. ஆமே, அல்லேலூயா. அவன் இன்னைக்கு 2 மணி நேரம் முழங்கால நிக்க போறேனா, என்ன 5 மணி நேரம் ஜபிக்க போறேனா, ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு முடிவை எடுங்க. ஆமே, அல்லேலூயா. பல தீர்மானங்களை எடுங்க. சில எடுப்பாங்க. நாங்க இப்படிதான் பாஸ்டர் ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கோம். நியூ இயர்ல நான் இந்த வருடம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அன்னையோட சரி நடக்குதா? எங்க நடக்கிறது? ஆனா இது நல்லது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வித்தியாசமான தீர்மானங்களை நீங்க சொல்லும் போது கர்த்தருடைய பார்வை உங்க மேல விழும். அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லையா? தீர்மானங்கள் எடுக்கணுமா வேணாமா? இவை எல்லாவற்றிலும் பேதுருக்கும் ஃபெயிலியர் தான் கிடைச்சாலும், ஒரு நாள் கர்த்தர் சொன்னாரு, சில இடங்களில கர்த்தர் கேட்கிறாரு, எப்பா என்ன எல்லாரும் யாருன்னு சொல்றாங்க, அங்கேயும் 11 பேரு கம்முனே நிற்கும். இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு கிடைச்சா போதும். அப்போ சாப்பாடு கிடைச்சா போதும்.
எதற்காக இயேசுவை பின்பற்றினார்கள்? வேலைக்கு சாப்பாடு, மீன் பிடிக்கணும்னா, கடலுக்கு போனா ஒரு கஷ்டம் இல்லை. இவர் நிறைய இடத்துல கூப்பிடுறாங்க, பெரிய ஆள் இல்லை இயேசு, நல்ல சாப்பாடு போடுறாங்க. அப்படியே சாப்பாடு இல்லாதாலும் அப்பத்தை கொடுத்துடுறாரு. 5 அப்பத்தை 5000 பேர் போச்சுறாரு. பயங்கரமான காரியம் நடக்குது, அதுவே போதும். ஆனா பேதுரு அப்படி அல்ல. அதற்காக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொல்ற. அப்ப இயேசு சொல்றாரு, இதோ பரலோகத்தின் திறவுகோல உன் கையில கொடுக்குற. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேதுரு கிடைக்குது. எப்பா, இயேசுனுடைய சீசர்கள்ல 3 பேர் பிரதானமானவர்கள். யாரெல்லாம் சொல்லுங்க? யோவான், யாக்கோபு. பேதுருக்காக ரெக்கமெண்ட் பண்ற யாருமே இல்லை. பேதுருக்கு அம்மா பேரு ஒண்ணு, அப்பா பேர் இருக்கு, அம்மா பேரை காணும். அந்த அப்பா கூட வந்து, ஆண்டவரே இவன் ஒரு முந்திரி கட்டை, இவன் இப்படிதான் ஏதாவது பண்ணுவான், நீ சகைச்சு பொறுத்து இவனுக்கு ஒன்ன கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. நிறைய பேர் இப்படிதான் குறுக்கு வழி யூஸ் பண்றது. ஆனா பேதுரு, யோவானுக்கு யாக்கோபுக்கு அம்மா, இயேசுவுக்கு ஸ்திரீகளை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப கைண்டா இருப்பாரு. அதனால இந்த பேதுரு யாக்கோபுன்னு சோம்பேறிகள். இவங்க 2 பேரும் இந்த பேதுரு முந்தி கொட்ட மாதிரி முந்திர பார்த்து, நம்ம ஒரு வழி ஒண்ணு பண்ணுவோம். அது என்னன்னா, நம்மளோட அம்மாவை கூட்டிட்டு வந்து இயேசுட்ட விட்டு ஒரு ரெக்வஸ்ட், ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு வாங்கிடுவோம். இந்த பேதுரு போக்கு சரியில்லை, கடல்ல குதிச்சிடுறா, நம்மளால முடியல, அதனால நம்ம குறுக்கு வழி யூஸ் பண்ணுவோம். அம்மாவை கூட்டிட்டு வரானுங்க 2 பேரும். செபதேவின் மனைவி வந்து கேக்குறா, இயேசுவே எனக்கு 2 பிள்ளைகளையும், யாருக்கு மேல கண்ணு? 3 பேர் தான் பிரதானமானவர். அப்ப இவங்களுக்கு டஃப் கொடுக்குற ஆள் யாரு? பேதுரு தான். அப்போ இவன் போயிடக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு எப்படி கிடைக்கும்? லெப்ட் சைடு கிடைக்கும், இந்த ரைட் சைடுக்கு தான் இப்போ போட்டி நடக்குது. அப்ப அதுக்கு பேதுரு தான் போட்டியாளர். நம்ம இன்னைக்கு இயேசு விட்டு வந்து அம்மா வச்சு வாங்கிட வேண்டியதான். நான் சொல்ல, அம்மா வச்சு வாங்க முடியாது, ஆயா வச்சு வாங்க முடியாது, நீதான் ஏதாவது செஞ்சு வாங்கணும். நீங்க தான் முழங்கால நின்னோம். என்ன நிறைய பேரு எங்க அம்மா எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? வாலிப பிள்ளையெல்லாம், எங்க அப்பா பாஸ்டர் தெரியுமா? கிடையாது. அப்பா பாஸ்டரா இருக்கட்டும், அப்பா ஜெபம் உனக்கு காப்பாத்தோட, உனக்கு எது வேணும்னா நீ தான் ஜெபம் பண்ணணும். இந்த கடின உழைப்புள்ளவனை ஓவர்டேக் பண்ண முடியல இவங்களால. அதனால இவங்க குறுக்கு வழி யூஸ் பண்றாங்க. அம்மா கூட்டிட்டு வந்து ஏசப்பா நியாயமா தான் செயல்படுவார். இவங்க நினைச்சாங்க கிராண்டட், இட்ஸ் கிராண்டட். ஐயோ, நீ என்னிடத்துல கேட்கிறாய், உனக்கு இல்லையா? உங்க வலது பரிசத்துல ஒருத்தர், இடது பரிசத்துல ஒரு, இந்த பேதுருக்கு மட்டும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு சொன்னார், ஏம்மா உனக்கு இதெல்லாம் என்னம்மா உனக்கு கதை? பிதாவினால் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அது அவருடைய கதைப்பா, ஏன்ட்ட வந்து கேட்காத. ஆனா தேவன் இவங்க வலது பசத்தை ஃபர்ஸ்ட் இடத்த பேதுரு கொடுத்தார். பிகாஸ் த ஹார்ட் ஒர்க் ஆஃப் பீட்டர். கடின உழைப்புள்ளவர்களுக்கு தேவன் முதல் இடத்தை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கடின உழைப்பாளர்களா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிற காரியத்துல நீங்க கடின உழைப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். இது எப்படி? அப்போஸ்தலரோட புத்தகங்கள்ல வாங்க. இந்த கடின உழைப்புள்ளவர்களால தான் நிக்க முடியும். இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் 2வது அதிகாரத்துல எல்லாவங்களும் பாருங்க, இவர் கடின உழைப்பவனை எங்க கொண்டு நிறுத்த தெரியுமா? இயேசுவை பிடித்த போது எல்லாரும் ஓடி போற போது இவன் ஓடி போகவில்லை. இயேசுவை சிலுவையில இருந்து கொண்டு விட்ட போது, இயேசு சொல்லிவிட்ட போன போது, மார்க்குடைய மேல் வீட்டறையில எல்லாரும் உட்கார்ந்து இருந்த போது யாருக்கும் எழும்பி நிக்க தைரியம் இல்ல. இவனுக்கு தான் தைரியம் இருந்துச்சு. பேதுரு எழும்பி நின்று ஒரு பிரசங்கம் பண்ணுகிறான். யாருக்கு? சர்ச்சுக்குள்ள கிடையாது, வீட்டுக்குள்ள கிடையாது, எல்லாம் இயேசுவை சிலுவையில அறைஞ்சு கொன்னவனுங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? கடின உழைப்பாளர்களுக்கு கர்த்தர் தைரியத்தையும் பலனையும் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 2வது பாயிண்ட் எழுதுங்க. நீங்க கடின உழைப்பாளர்களா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தையும் பலனையும் தருவார். கடின உழைப்பாளர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பார்? தைரியத்தையும். ஆரம்பத்துல யூ ஆர் த ஃபெயிலியர் பர்சன், பட் எப்போ நீ ஃபெயிலியர் கிடையாது.
ஆரம்பத்தில் நீ தோற்று போயிருக்கலாம். கடின உழைப்பாளியே, நீ ஆரம்பத்தில் தோற்று போயிருக்கலாம். ஆனால் என்றைக்கும் தோற்று போக மாட்டாய். மோசே ஒரு முறை கற்பலையை எறிந்து உடைத்து தோற்று போனார். ஆனால் அடுத்த முறை தோற்று போகல. கடின உழைப்பாளியை நீ தோற்று போகிறதை குறித்து கவலை கொள்ளாத. என்றைக்கும் நீ தோற்று போக மாட்டாய். கர்த்தர் உன் கையில சில பொறுப்புகளை கொடுப்பார். ஆமே. சோம்பேறிகளுடைய கையில கர்த்தர் எந்த பொறுப்புகளை கொடுப்பதில்லை. கிதியோன் தெரியுமா? கிதியோன் என்ன பண்ணாரு? கிதியோன் மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். நம்ம பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, ஆங்கிலேயர். அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் கோதுமை விதைப்பார்கள், நல்லா தண்ணி விட்டு கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. அப்படியே பயிரெல்லாம் வந்து அறுவடைக்கு ஆயத்தமாய் தலை குனிந்து கிடக்கும். மீதியானிகள் வெட்டுக்கிளிகளை போல வருவாங்களா? எப்படி வருவாங்களா? அப்படி வந்து எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. திராட்சை தோட்டங்களை கொள்ளையடிச்சிருவாங்க. அடிமைகள். எதிர்த்து நிற்க பலன் இல்லை, போரிட பலன் இல்லை, தலைவன் இல்லை, ராஜா இல்ல, நியாயாதிபதிகளும் இல்ல. தேசம் வாடுகிறது. கிதியோன் என்ன பண்ண தெரியுமா? எல்லாவங்களும் மலைகளிலும், வீட்டுல இருக்கவே பயம். வீட்டுல இருக்கலையா, எப்போ வந்து இவன் நம்மளை சாகடிப்பேன். மலைகளிலும் குகைகளிலும் பொந்துகளிலும் ஒளிந்து கிடந்தார்களாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் சொல்லுது. ஆனால் கிதியோன் என்ன பண்ண தெரியுமா? கொஞ்சத்தை இவள் கையில் தப்பு வைக்க வேண்டும் என்று போராடித்தான். மீதியானியர்கள் வரும் என்பதாக எனக்காக நான் கொஞ்சத்தை சேர்க்க வேண்டும் என்று கொஞ்சம் பயிரை போரடித்துக் கொண்டிருந்தான். அப்பதான் கர்த்தர் இறங்கி வந்து அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோம்பேறிகளாய் குகைகளுக்குள்ளே ஒழித்து கிடக்கிறவனை பார்த்து கர்த்தர் பேசல, அவனை தேடி கர்த்தர் வரல. ஏதோ ஒன்றை எல்லாரையும் விட வித்தியாசமாய் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவரை தேடி கர்த்தர் வருகிறார். ஆமென், அல்லேலூயா. திருக்கோயிலூர்ல அதிகாலையில தூங்கிட்டு கிடக்கும் போது நான் செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்திருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு தான் ஆசை, யார் எதை செய்யறாங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. என்னை பார்த்து கர்த்தர் சொல்லணும், பராக்கிரமசாலியை, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இது எனக்கு கேட்கறான், ஏன் என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நான் பராக்கிரமசாலியா? நான் பராக்கிரமசாலியா தான் ஒளிஞ்சு வந்து ஏன் அடிக்கிறேன்? துவங்குங்கள், தைரியத்தோட ஒரு சிறு காரியத்தை துவங்குங்கள். எல்லாரையும் மாதிரி இருக்காம ஏதோ ஒன்றை வித்தியாசமாய் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு துவங்குங்கள். இந்த தேசம் மனந்திரும்பதற்கு துவங்குங்கள். நீ துவங்கும் போது கர்த்தர், துவங்கும் போது ஒண்ணு இருக்காது, துவங்கும் போது ஸ்மால் திங் தான். ஆனால் அந்த துவக்கம் உன்னை வேறுபடுத்தி காண்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. 3வது பாயிண்ட் எழுதிங்க, கடின உழைப்பு மற்றவர்களை விட உன்னை வேறுபடுத்தி காண்பிக்கும். ஆமென், கடின உழைப்பு மற்றவர்களை உங்களை என்ன செய்யும்? வேறுபடுத்தி காண்பிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மகையிலைகளும் குகைகளையும் ஒழித்து கிடந்தார்கள். ஆனா ஒரே ஒருத்த மட்டும் வெளியில வந்தான். திருக்கோயிலூர்ல எல்லாரும் தூங்கிட்டு கிடக்கும் போது நம்ம மட்டும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்படி வருவார். ஆமென், என்னையா உங்க பிரச்சனை கேட்பாரு. திருக்கோயிலூர் மாறுறதா எங்க பிரச்சனைன்னு சொல்லணும். அப்ப கர்த்தர் சொல்லுவார், இஸ் கிராண்டட். அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும். ஏன் அவனை தேடி வந்தார்? அவன் வித்தியாசமானவன் தெரிந்தான், அவன் விசேஷமானவனை தெரிந்தான். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, அவங்கள மாதிரியே நம்மள இருக்கலாமா? நம்ம கம்பேரிசன் வித் அதர் பர்சன்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி, அவங்களதான் கம்பேர் பண்ணோம். அவனோட பரவாயில்ல, அவன் செய்யறத விட ஒரு ஜெபம் கூட பண்ணிடுறான்ப்பா. அவன் வந்து 9:30 நமக்கு ஆராதனைக்கு அவன் வந்து 10 மணி தான் வந்தான், நான் 9:55 வந்துட்டேன். அவனோட பரவாயில்லப்பா. அவன் என்னாத்துமா போடும் வந்தான், ஆனா நான் வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். மற்றவர்களோட கம்பேர் பண்ணி
நம்முடைய ஸ்பிரிட். யூ டோன்ட் கம்பேர் வித் அதர் கிறிஸ்டியன்ஸ், பட் யூ மஸ்ட் கம்பேர் த ஒண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட் இன் த பைபிள். வசனங்களோடு உங்களை கம்பேர் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பேதுரு சொன்னேன்ல, நான் பேதுரு மாதிரி இருக்கேனா? மோசே சொன்ன மோசே மாதிரி இருக்கேனா? கிதியோன் சொன்னேன்ல, அவரை மாதிரி நீங்க இருக்கீங்களா? கத்த சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த கிதியோன் ரொம்ப யோசிச்சு பார்த்தா அவன் தைரியசாலி ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரை ரொம்ப செக் பண்ணது யார் தெரியுமா? கிதியோன் ஸ்டோரி போய் வாட்சி பாருங்க. தேவன் சொன்னதை நம்பவே இல்லை, சோதிச்சு பாக்குறான். எப்படியெல்லாம் சோதிச்சு பாக்குற தெரியுமா? இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு தோலை எடுத்து வெளியில போடுவேன், தண்ணி அதுல மட்டும்தான் நனையணும். அது மட்டும் தான் நினைஞ்சிச்சு. மறுநாள் சொல்றாரு, அது மட்டும் நினையக்கூடாது, எல்லா இடம் நினையணும். அதுவும் போதாது, எல்லாம் ரெடியான பிறகு அந்த பாளையத்துக்கு போய் பாக்குறாரு. அவனும் அவ கூட ஒருத்தரும் அந்த பாளையத்துக்கு போறாரு. அங்க போய் ஒட்டு கேட்கிறாரு, என்ன சொல்றானுங்க? அங்க 2 பேர் சொல்றானுங்க, கிதியோனுக்கு பெரிய அப்பம் உருண்டு வந்து நம்ம மேல கூடாரத்தில் மேல விழுந்து நம்மளை சாகடிச்சு இப்படி எல்லாம். அப்ப கிதியோன் ரொம்ப பயந்த ஆளு. எப்படிப்பட்ட ஆளு? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க வச்சுட்டு இருக்கலாம், நான் பேதுரு போல கடல்ல நடக்க தைரியம் எனக்கு இல்ல, கிதியோனை போல போய் தைரியம். எப்பா இவங்க எல்லாம் பயந்த ஆளு. மோசையை பார்த்து கர்த்தர், நீ எகிப்துக்கு போன்னு சொல்லுவோம். மோசே, ஓ இதோ நான் போகிறேன், நான் இதற்காக தான் வெயிட்டிங் ஃபார் 40 years அப்படின்னாரா? நான் மோசே மாதிரி ஊழிய அழைப்பை இக்னோர் பண்றால பைபிள் எனக்கு மிகவும் ஆச்சரியம். எனக்கு அந்த பகுதி வரும்போது மோசே மேல கோபமா வரும். நான் இப்படி கூட ஜபிப்பேன், மோசே போமாட்டேன்னு சொன்னவரே அடிச்சு அனுப்புனீங்களே, நான் போறேன்னு சொன்னேன், என்னையாவது அனுப்ப. இப்படி எல்லாம் ஜபிச்சிருக்கிறேன், நிறைய நாள் ஜபிச்சிருக்கேன். அவர் வேணாம்னு சொன்னவர் எவ்வளவு பெரிய ஆளாக்குனி, நான் வேணும் தானே சொல்றேன், என்னையும் பயன்படுத்த வேண்டுகிறேன். இல்லையா? மோசே மாதிரி ஊழியத்துக்கு அவ்வளவு பெரிய போமாட்டேன்னு சொன்னால பார்க்கவே முடியாது. அது ஒரு அதிகாரம் முழுவதும் மோசைக்கும் ஆண்டவருக்கும் இடையில பெரிய கான்வர்சேஷன். அதை செய்யணும், அதை செஞ்சு இன்னும் முடியாது, நான் போக மாட்டேன், நான் திக்குவாயின்றாரு, எனக்கு ஒண்ணும் வராதுன்றாரு, நான் என்னன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. லாஸ்ட் சொல்லப்படுறதுக்கு ஆண்டவருக்கு கோவம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு என்ன இருந்துச்சு? ஆனா ஒண்ணும் புரியல, இப்படிப்பட்ட ஆள் எல்லாம் ஆண்டவர். ஆனா அப்படியே அந்த யாத்திரா புஸ்தகத்தை வாசிச்சு வரும்போது கொஞ்ச நாள்ல மோசே மதிப்பு மிக்கவரா மாறுறாரு. வசனம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு முன்பதாகவும் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு முன்பாகவும் மோசே பெரியவனா இருந்தானா. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதற்கு ரெடி ஆயிட்டோன்னு வைங்களாம். 4வது பாயிண்ட்ஸா, கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு கடின உழைப்புக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கு முன்பாக நீங்கள் பெரிய ஆளா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெரிய ஆளா மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? இப்ப வேணா சின்ன ஆளா இருக்கலாம், கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவார்? பார்வோன் இப்ப மோசைய பார்த்தா நட்டுங்கிறான். இந்த 10வது வாதையில நடக்கும்போது பார்வோன் மோசே வாரான்னு சொன்னாலே கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குவோம். இவன் இன்னைக்கு என்ன பண்ணி விட போறான்னு தெரியலையே. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற நீ இந்த உலகத்திற்கு முன்பாக பெரிய ஆளா இருப்பாய். அல்லேலூயா. பேதுரு எல்லாம் சும்மா நடந்து போனாலே போதும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பேதுரு என்ன பண்றாங்க தெரியுமா? வியாதிஸ்தல எல்லாம் படுக்க வைக்கிறாங்களாம். பேதுரு நீ தொடல வேண்டாம், எங்க நீ வருவ சொல்லு, நான் இன்றைக்கு திருக்கோயில் வருவேன். திருக்கோயில் வீதி எல்லாம் வியாதிஸ்தர்கள். பேதுரு நடந்து அவன் நிழல் பட்டவர்கள் எல்லாம் சுகம். ஆமென். அல்லேலூயா. இந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்கல, பேதுருக்கு மட்டும், யோவானுக்கு கிடைக்கல. Why? கடின உழைப்பாளி. அல்லேலூயா. இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆவிக்குரிய கடின உழைப்பாளர்களா இருங்கள். சோம்பல் தனத்தை தூக்கி எறியுங்கள். இந்த சரீரம் சொல்றதை கேட்காதிருங்க. இது எப்போதும் சோம்பு. என் சரீரம் தான். இன்னைக்கு காலையில எழுந்திருக்கணும், இது சொல்லுது நீ எவ்வளோ டயர்டா இருக்க. கொஞ்சம் அலாரம் அடிச்ச பிறகும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துக்கிறேன்.
இது சொல்லுது, ஆனா அதை கேட்க கூடாது. உங்க எத்தனை பேருக்கு சொல்லுது? இன்னைக்கு போவேன் எத்தனை பேருக்கு சொல்லுச்சு? சொல்லி இருக்கு போல. சொன்ன ஆன்லைன்ல எத்தனை பேருக்கு சொல்லிச்சோ இன்னைக்கு வேண்டாம், நீ ரொம்ப டயர்டா இருக்க. என்னன்னு தெரியல, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நமக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. நமக்கு தான் கஷ்டமா இருக்குது. ஆனா நான் இதை சொல்றத கேட்கறது இல்ல. நீ என்ன சொல்றது? நான் சொல்றத நீ கேளு. அவன் உன் சரீரத்தை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்றத நீ கேளு. ஆவியானவர் சொல்றத, கர்த்தர் சொல்றத நீ கேளு. ஆமா, எனக்கு கீழ்ப்படி. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது பிராக்டிஸ் ஆயிடும். நம்ம எல்லாம் அதை சொல்றத கேட்டு கேட்டு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, முடி வலிக்குது. யாருக்கு வலிக்கல? நான் சொல்றேன், எனக்கு முடி கூட வலிக்குது. உங்களுக்கு முடி வலிச்சிருக்கா? ஆமா, நான் சொல்லும்போது நீங்க சிரிக்கிறீங்க. உண்மையிலே இப்படி தலையை தொடும்போது முடி கூட வலிக்கும். அவ்வளவு வலி இருந்தாலும் நம்ம விடுறது கிடையாது. காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ள, அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்ப வேலை செஞ்சோம்னா கொஞ்ச நாள் ஆண்டவர் நம்ம தாண்டும் போது இப்ப ஓடு. அப்பொழுது அவர் தோள் மேல, ஆனா தாவி சொல்ல, என் முதிர் வயதுல ஆண்டவரே, நான் தள்ளாடு வயசுல நீர் என்னை விட்டுறாதீங்க. தாவித கர்த்தரை விடவே இல்லையே. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் விட மாட்டார். ஆமே, உனக்கு பலன் இருக்கும்போது நீ கர்த்தருக்கா ஓடு. உனக்கு பலன் இல்லாத போது கர்த்தர் தன் தோள்கள் அவனை தூக்கிட்டு ஓடுவார். ஆமே, அல்லேலூயா. உழைக்கும் நாள்கள் நீ கர்த்தருக்கா இவ்வளவு மிச்சம் உள்ளதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமே, அல்லேலூயா. கிதியோனை பாருங்க, வேறு 300 பேரை கொண்டு போகிறார். பெரிய ரட்சிப்பு. வசனம் சொல்லுகிறது, கடற்கரை மணலை போல 3 தேசத்தை சேர்ந்த பெருங்கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள். கிதியோன் போய் என்ன பண்ணா? யுத்தமே பண்ணல. நம்ம நினைக்கிறது வேற, அவர் செய்கிறது வேற. மொத்தம் 32,000 பேர் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 32,000 பேர் வந்தாங்க. கர்த்தர் சொன்னார், இது அதிகம்னா. கிதியோன் நினைச்சிட்டு இருக்கான், அங்க 3 கூட்ட படைகள். எத்தனை படைகள்? லட்சக்கணக்கில் மீதியானியர்கள், அப்புறம் கிழக்கத்தி புத்திரர்கள், இன்னும் ஒண்ணு எதுமா அமலேக்கு. அது ஓடி போனவங்க 22,000. அது கிதியோன் நினைக்கிறேன் இவ்வளவு அதிகம்னு. ஆனா கர்த்தர் சொல்ற இது கூட. நம்ம பாடுற வேற, அவங்க பாடுற. நம்ம நினைக்கும் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருந்து திருக்கோயிலூர்ல என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. கர்த்தர் சொல்ல இதுவே அதிகம். அல்லேலூயா. இதுவே அதிகம். நம்ம விசுவாசத்தோட ஜபிச்சோம்னா திருக்கோயிலூரை மாற்ற முடியும். ஆமே, அல்லேலூயா. நம்ம ஆன்லைன்ல அங்கங்கேயா கன்னியாகுமரியில ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்து எங்கேயோ உட்கார்ந்துருப்பாங்க ஒரு ஆளு. ஆமா, நான் நினைக்கிறேன் நம்ம ஒடிசால இருக்கிற ரமேஷ் பாஸ்டர் இருப்பாரு. நான் ஒரு ஆளா உட்கார்ந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். கர்த்தர், நீயே அதிகம், உன் பாதி போதும். அல்லேலூயா. நீயே அதிகம், உன் குடும்பம் இருக்கா போதும். ஜெபிங்க. ஒத்த எலியாவை கொண்டு சமஸ்த இஸ்ரவேலையும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. கடின உழைப்புடைய ஒருவன் போதும். ஆமென். அல்லேலூயா. கடின உழைப்புடைய ஒருவன். ஒத்த மோசே தான் போனான், இஸ்ரவேலை திருப்பி கொண்டு வந்தான். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு மோசே தான் போனான், கூட ஆரோனையும் கூட்டிக்கிட்டான். அது எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான். ஆரோனே நீ போ, நீ போ, நீ போனா நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். ஐயோ சரி, பயந்தாங்குள்ளே இருக்கேடா. சரி போ, அந்த ஆரோனையும் கூட்டுக்கோணும். ஆனா அந்த ஆரோனாலே இந்த மோசைக்கு, அந்த ஆரோன் இல்லைன்னா மேபி மோசே கானானுக்குள்ள போயிருப்பான். இந்த ஆரோன் செஞ்ச சேட்டை, இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்ச சேட்டைனாலே கோபப்பட்டு மோசே போய் சேர முடியாம ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தர்றதை கீழ்ப்படிங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். 29 வசனம் பாருங்க. இந்த யாத்திராகமும் 34:29. யாத்திராகமும் 34:29. மோசே சாட்சி பலகை 2ஐயும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாயில் மலையில் இறங்கின போது தன்னுடைய அவர் பேசினதால் தன் முகம் பிரகாசிக்கிறதை அவன் அறியாதிருந்தான்.
கடின உழைப்பு முடிச்சு அதை முடிச்சு நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது, அது அவங்க அறிவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஒருவனுடைய சிறு பிரயாசத்தை கூட அற்பமா எண்ண மாட்டார். ஆமே. அல்லேலூயா. ஒரு சிறு பிரயாசத்தை கூட என்ன செய்ய மாட்டாரு, அற்பமா எண்ண மாட்டார். உங்கள் கையில உழைப்ப அவர் அற்பமா எண்ணிடுவாரா? எண்ண மாட்டார். மோசே ஃபர்ஸ்ட் 40 நாள் இருக்கும்போது என்ன வரல சொல்லுங்க, முகம் பிரகாசிக்கல. செகண்ட் 40க்கு இந்த ஸ்பெஷல் திங் கொடுத்தார். உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கப்பா, இந்த ஜனம் எல்லாம் உன்னை பார்க்கணும். முகம் பிரகாசித்தது மோசைக்கு தெரியல. யாருக்கு தெரியல? மோசைக்கு தெரியல. அப்போ இது மோசைக்கு பிரயோஜனமா ஜனங்களுக்கு பிரயோஜனமா? ஜனங்களுக்கு. இவன் 40 நாள் மேல போயிட்டு வரோம், என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது, தெரியணும் வெளியே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு கூட கடின உழைப்பாய் அவருடைய அறையில உட்கார்ந்து பாருங்க, வேதத்தை உழைச்சு பாருங்க, முழங்கால நின்று பாருங்க. நீங்க வெளியில வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். தெரியும். உங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும், உங்க தேசத்துக்கு தெரியும். இந்த 40 நாள் முடியும் போது இந்த தேசத்திற்கு தெரியும். அல்லேலூயா. போன 40 நாள் முடிஞ்சிச்சு. போன வருஷம் அதிகாலை 40 நாள் நடத்தணும்ல, அது வரைக்கும் வெளியில யாருக்குமே நம்மள உண்மையிலே தெரியாது. அந்த 40 நாள் முடிச்ச பிறகுதான் 12 மணி நேரம் ஜெபம் நடத்தணும், ட்ரக் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும். இல்ல இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில நம்மள தெரியும்படிக்கு ஐடென்டிட்டியை கருத்து தந்திருக்கிறேன். நாம் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா வெளியில உள்ளவனுக்கு நம்மள தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவன் பார்வையில் நம்மை கர்த்தர் பெரியவனாய் மாற்றுவார். ஆமே. நான் நம்புறேன், இந்த வருஷமும் இதுவரைக்கும் எதுவும் செய்யல, இந்த 40 நாள் முடிச்ச உடனே கர்த்தர் சிலதை நம்முடைய சபையிலே ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற சிலதை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் முகம் பிரகாசிக்கும், உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமே. கர்த்தர் உனக்கு உன் குடும்பத்துல இதுவரை யாருமே பார்க்காத, உன் பிள்ளைகளை யாருமே பார்க்காத சிலரை கர்த்தர் ஆரம்பிப்பாராக, தூங்குவாராக. எந்த அளவுக்கு பிரகாசிச்சுன்னா முக்காடு போடணுமா? எந்த அளவு சொல்லுங்க? முக்காடு போட்டுட்டு தான் பேசணும். ஐயோ மோசே உன் முகத்தை பார்க்க முடியல. அப்ப எவ்வளவு பயப்பட்டிருப்பாங்கல்ல. என்னையா சூரியனாயா இது? அது கண்டினியூவா இருந்திருக்கு. அவருடைய முகம் கொஞ்சம் நம்ம சில பேசுவோம், உன் முகம் என்ன இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லுவோம். அது பார்த்து சொல்றது. இவன் பார்க்க ஐயோ மோசே முக்காடு போடு மோசே. உங்களை பார்த்து நிறைய ஒரு வணங்கி உங்ககிட்ட ஐயா எனக்கு செய்யுங்க. கர்த்தரிடத்திலே கடின உழைப்பாளர்களாக இருங்கள். அல்லேலூயா. கிதியோனின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்து முடிச்ச உடனே கிதியோனை நியாயாதிபதியா, கிதியோன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தலைவனாயிருந்தான். ஆமென். கடின உழைப்பாளர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தலைவர்களா இருப்பார்கள். the last point. ஆமென். அல்லேலூயா. கடின உழைப்பாளர்கள் உயிரோடு இருக்கும் நாள்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய கடின உழைப்பாளர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தலைவர்களா இருப்பார்கள். எல்லாரும் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு என்னை கடின உழைப்பாளர்களாய் மாற்றும். கடின உழைப்பாளரா என்னை மாற்றும் சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவே எனக்கு அது வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு அது வேணும் ஆண்டவரே, எனக்கு அது வேணும். கேளுங்க, எனக்கு அது வேணும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க இன்னைக்கு சோம்பேறிகளா இருந்தா, சில சோம்பல்தனம் நமக்குள்ள இருந்தா, ஆண்டவரே என்னை விட்டு மாற்றும். என் சரீரம் சொல்றதெல்லாம் நான் இனிமே கேட்க கூடாது ஆண்டவரே. என் சரீரம் சொல்லுகிறத நான் கேட்க கூடாது. சொல்லுங்க, கேட்க கூடாது தகப்பனே. என் சரீரம் சொல்லுகிறத நான் கேட்க கூடாது. மீதமுள்ள நாட்களும் நான் இந்த ஜெபத்திற்கு உழைத்து வந்துடணும் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, நான் வித்தியாசமான முழங்கால் ஜெபிக்கிற ஜெபம், அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபம், வேதத்தை வாசிக்கிறது என்கிற கடின உழைப்புகளை என் வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணுவதற்கு கர்த்தருக்கு கிருபை தாங்க. ஜெபிங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த காலை வேளை கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரட்டும். இந்த காலை வேளையில ஜெபிக்கிறதுக்கு முயற்சி வித்தியாசமான காரியங்களை கர்த்தருக்காய் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த 19வது நாள் ஆசீர்வதித்தபடியால் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நம்மளோட பேசினபடியால் நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபை வெளிப்பட்டபடியால் நன்றி. அவருடைய வல்லமை வெளிப்பட்டபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்துல அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.